நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு தீபம் இந்த முறையில் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பணம் அப்படிங்கிறது நம்ம கையில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு கார்த்திகை மாதத்திற்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தனுக்கு முதலில் உருவான திருநாமம் தான் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகேயன் அப்படிங்கிற பெயர் முருகப்பெருமானுக்கு வந்தது அப்படின்னும், முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம்தான் இந்த கார்த்திகை விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் முருகனுக்கு விரதம் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. கார்த்திகை நாளில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தோன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னும், இந்த ஒரு விரத முறையினை மேற்கொள்வதால் சிறந்த வாழ்க்கை துணையும் புத்திசாலித்தனமான புத்திரர்களும் கிடைப்பார்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை முதல் நாளில் முருகன் சன்னதியில் 3 அகல் விளக்கு ஏற்றி 9 முறை சுற்றி வந்து முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து வரும் பொழுது வேலை வாய்ப்புகள் அமையும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த அற்புதமிகுந்த அந்த கார்த்திகை மாத பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே ஒரு உகந்த தினம். இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தன்று விரதம் இருப்பது அப்படிங்கிறது பல்வேறு பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னும், கந்த சஷ்டி 6 நாட்களும் விரதம் இருக்க முடியாத போனாங்களும் கூட இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் விரதம் இருந்தோன்னா அதே பலன்களை பெற்றுத்தரலாம், பெற்று கொடுக்கும் அப்படின்னும் வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி தினம்னு பார்த்தோன்னா டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது. இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தன்று அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்தை வெற்றிலையின் மீது ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தன்று முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு தீபம், ஒரு சுத்தமான அகல் விளக்கு எடுத்துக்கலாம். அதில் சுத்தமான பசும் நெய் விட்டு அந்த அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அழகாக அதை அலங்காரம் பண்ணி சுத்தமான நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அந்த அகல் விளக்கை ஒரு வெற்றிலையின் மேலே வைத்து முருகப்பெருமானுக்கு முன்பாக வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது, கந்த குரு கவசம் பாராயணம் செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை வீட்டில் ஒலிக்க விடுவதோ அல்லது பாடலாக பாடுவது அப்படிங்கிறது கூடுதல் ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது. கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பிக்கப்படுது. அதே போல் கார்த்திகை மாத தினமுமே விளக்கேற்றுவது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறனாலும் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் இந்த ஒரு நெய் தீபம் வெற்றிலையின் மேல் வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும், செல்வ செழிப்பை அதிகரிக்கும் இந்த ஒரு தீபம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீபத்தை கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தன்று ஏற்றி வழிபாடு செய்து முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கலோ அல்லது பால் பாயாசமோ நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு வீட்டில் இருக்கிற அனைவரும் அந்த நெய்வேத்தியத்தை பிரசாதமாக எடுத்துக்கொண்டு இந்த ஒரு வழிபாடு செய்வதன் மூலம் செல்வ வளம் பணம் அப்படிங்கிறது நம் கையில் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது. இந்த ஒரு கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தை தவறவிடாமல் இந்த வழிபாடு செய்து சந்தோஷமாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.